குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆர்ஆர்பி வந்து ஒரு ஷெடியூல் கொடுத்துருந்தாங்க. அந்த ஷெடியூல் படி ஆல்ரெடி ஏஎல்பி அண்ட் டெக்னீஷியன்ஸோட நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்கமிங்காக என்னென்ன நோட்டிஃபிகேஷன்ஸ் வர வேண்டியிருக்கு அப்படின்னா, ஆர்ஆர்பியோட என்டிபிசி வர வேண்டியது இருக்குது, அண்ட் ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி அண்ட் ஜேஇயோட நோட்டிஃபிகேஷன் வர வேண்டியது இருக்குது. ஓகே, ஸோ நம்ம அதனால் வந்து இந்த பர்டிகுலர் வீடியோ வந்து நீங்கள் ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி ஆர் ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ப்ரிஃபரன்ஸை இன்னும் இன்டென்சிஃபை பண்ணுங்க அப்படின்றதாக தான் அந்த வீடியோவை நம்ம லான்ச் பண்ணுறோம். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா எஸ்எஸ்சி அப்படின்னு எடுத்துனா அதில் பிஇ எலிஜிபிளாக இருப்பாங்க. ஜேஇஸில் வந்து டிப்ளமோ எலிஜிபிளாக இருப்பாங்க. அதை தாண்டி சிஎம்ஏ அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்குது, அதுக்கு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் அண்ட் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எலிஜிபிளாக இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொன்றா நம்ம என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது, அது யாரெல்லாம் எலிஜிபிள் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஆர்ஆர்பி ரிலீஸ் பண்ண அந்த டென்டேட்டிவ் ஷெடியூல்ஸ் பார்த்துருவோம். ஆர்ஆர்பி நம்மளுக்கு என்ன இது பண்ணாலும் ஆல்ரெடி ஜனவரி டு மார்ச்சில் வந்து ஏஎல்பி நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணுவோன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணிட்டாங்க. அதோட எக்ஸாம் வந்து டென்டேட்டிவாக ஆகஸ்ட்டில் ஷெடியூல் பண்ணியிருந்தாங்க. மேபி அது நெக்ஸ்ட் மந்தில் நெக்ஸ்ட் 2 months ஸ்டார்ட் ஆகிடும். அதே மாதிரி ஏஎல்பி அது முடிஞ்ச உடனே அப்படியே ஸ்டார்ட் ஆகிடும். மீன்வைல் நம்மளுக்கு வந்து அடுத்து நோட்டிஃபிகேஷன்னா என்டிபிசி. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்டிபிசி அது கிராஜுவேட் லெவல் அண்ட் ஆஸ் வெல் அஸ் அண்டர் கிராஜுவேட் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. அதுக்கப்புறம் ஜூனியர் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு டென்டேட்டிவாக ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. இன் திஸ் எஸ்எஸ்சி மேபி இன்க்ளூடட். ஓகே, அதுதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதோட நெட் நோட்டிஃபிகேஷன் மேபி ஜூலைலேருந்து செப்டம்பர்னு சொல்லியிருக்காங்க. மேபி ஜூலை ஆர் ஆகஸ்ட் ஆர் செப்டம்பர் ஏதோ ஒரு மந்த் நம்ம ஜேஇ ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுட்டோம்னா, அப்போதில் ஒரு 3 months ஆர் 4 months கழிச்சு எக்ஸாம் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 3 months கழிச்சு சிபிடி 2 இருக்கும். ஸோ அதனால் வந்து ரொம்ப ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. வில் மூவ் ஆன் டு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. ஓகே, ஸோ என்ன போஸ்ட்ஸ் இருக்குது, அது யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நான் எஸ்எஸ்சி பற்றி நம்ம பேசல, ஏன்னா ப்ரீவியஸ் இயர் நோட்டிஃபிகேஷன் வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதால 2018 ப்ரீவியஸாக அந்த நோட்டிஃபிகேஷனில் நம்ம ஜேஇ மட்டும் தான் இருந்தாங்க. அதனால் ஜேஇயோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வச்சு பேசியிருந்தோம். இது அப்படியே டிட்டோ ஃபார் எஸ்எஸ்சி. இப்போ சிவில் அப்படின்னா அப்படியே நீங்கள் வந்து டிப்ளமோ சிவிலாக இருக்கும். எஸ்எஸ்சின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எஸ்எஸ்சி சிவில் பதிலாக டிப்ளமோ பதிலாக டிகிரி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஜேஇனா டிப்ளமோ, எஸ்எஸ்சினா டிகிரி அப்படின்னு சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஜேஇ இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரயில்வேஸை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் நத்திங் பட் சிவில் டிபார்ட்மெண்ட் நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த சிவில் டிபார்ட்மெண்ட் என்னென்ன போஸ்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, ஜேஇ பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஜேஇ வந்து டிசைன் டிராயிங் எஸ்டிமேஷன் சொல்லுவாங்க. ஜேஇ பிவேன்னு சொல்லுவாங்க. ஜேஇ ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது. அந்த எல்லா கேட்டகரிக்கும் நம்மளுக்கு வந்து என்னென்னா மேக்ஸிமம் பிஎஸ்சி சிவில் இன்ஜினியரிங் தான் வந்து எலிஜிபிள். பிஎஸ்சி அண்ட் டிப்ளமோ தான் வந்து எலிஜிபிள் க்ரைட்டீரியாவாக இருக்கும். இது தாண்டி வந்து ட்ராக் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஜேஇ ட்ராக் மிஷன் அகைன் இதுவும் சிவில் டிபார்ட்மெண்ட் கீழே தான் வரும். பட் அதுக்கு வந்து எல்லாருமே எலிஜிபிள். எல்லாருமேன்ற சென்ஸ் மெக்கானிக்கல் எழுதலாம், ஆட்டோமொபைல் எழுதலாம், எலக்ட்ரிக்கல் எழுதலாம், எலக்ட்ரானிக்ஸ் எழுதலாம், இஎன்ஐ எழுதலாம், இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் ஐசின்னு சொல்லுவாங்க, அவங்க எழுதலாம். இது மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்க டிப்ளமோ ஆஸ் வெல் அஸ் இன்ஜினியரிங் படிச்சவங்க எல்லாருமே இந்த ஜேஇ ட்ராக் மிஷன் எழுதலாம். பட் கம்பேரிட்டிவ்லி ஒர்க் லோட் வந்து இங்கே ட்ராக் மிஷின்ஸ் ரொம்ப ஹெவியாக இருக்கும் அண்ட் கம்பேர் டு அதர் டிபார்ட்மெண்ட்ஸ். பிவேவும் ஒர்க் அதிகமாக தான் இருக்கும், பிரிட்ஜும் ஒர்க் அதிகமாக தான் இருக்கும். பட் இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறச்ச ட்ராக் மிஷின் வந்து ரொம்ப அதிகமான ஒர்க் லோட் இருக்கும். ஓகே, ஸோ அதுக்காக நம்மளுக்கு எந்த வேலை இல்லாமல் இருக்கிறது ஏதோ ஒரு வேலை ஓகே நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதனால வந்து ஓகே ட்ராக் மிஷின் ஆல்சோ யூ கேன் டேக் இட். அடுத்து வந்து மெக்கானிக்கல் போனோம் அப்படின்னா, மெக்கானிக்கல் ஸ்ட்ரீம் கீழே ஜேஇ சிஎன்டபிள்யூன்னு சொல்லுவாங்க, கேரேஜ் அண்ட் வேகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜேஇ டிசைன் இருக்குது, ஜேஇ பவர் இருக்குது, ஜேஇ டீசல் இருக்குது, ஜேஇ ஒர்க் ஷாப் இருக்குது, ஜேஇ அதே மாதிரி ஜேஇ வந்து ப்ரொடக்ஷன் யூனிட்லேயும் இருக்குது, ஆர்என்டிலையும் இருக்குது. ஓகேவா, ஆர்என்டிலையும் நம்ம டிசைன் வரும், ப்ரொடக்ஷன்லேயும் டிசைன் வரும். ஓகேவா, ஸோ இது மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. இதில் ஒன்று தெரிஞ்சுக்கணும் என்னென்னா, நீங்கள் மெக்கானிக்கல் எலிஜிபிள் சொல்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் எலக்ட்ரிக்கலும் எலிஜிபிள், எலக்ட்ரானிக்ஸும் எலிஜிபிள். ஓகே, ஸோ அதனால் எலக்ட்ரிக்கலும் எலக்ட்ரானிக்ஸும் கூட நீங்கள் மெக்கானிக்கல் ஸ்ட்ரீம் எல்லாத்துக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அண்ட் தென் எலக்ட்ரிக்கல் போய்ட்டு அப்படின்னா எலக்ட்ரிக்கல் அதே மாதிரி டிசைன் டிராயிங் இருக்கும், எலக்ட்ரிக்கல் ஜென்ரல் சர்வீஸ் இருக்கும், எலக்ட்ரிக்கலில் வந்து அது மாதிரி டிசைன் இருக்கும், எலக்ட்ரிக்கலில் டிஎல்டபிள்யூன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். என்னென்னா இது வந்து எல்லாமே ஜேஇ கொடுத்துருக்கோம், இதே மாதிரி எஸ்எஸ்சிக்கும் இருக்கும். ஓகே, அது மட்டும் தெரிஞ்சுச்சுங்க. இதில் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியருக்கும் மெக்கானிக்கலும் அப்ளை பண்ணலாம், எலக்ட்ரிக்கலும் அப்ளை பண்ணலாம், எலக்ட்ரானிக்ஸும் அப்ளை பண்ணலாம். எந்த காம்பினேஷன் ஆஃப் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கணும் அப்ளை பண்ணலாம். அதனால் இதுக்கும் அப்ளை பண்ணலாம், அது மட்டும் தெரிஞ்சுங்க. இதில் எதனா ஃபர்தராக உங்களுக்கு டவுட் இருந்தால் நம்ம இன்ஸ்டியூட் கால் பண்ணுங்கள் ஆர் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நம்ம இதுக்கு கிளாரிஃபை பண்ணுவோம். ஓகே,
அண்ட் தென் அதே மாதிரி ஜேஇ டெலிகம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் மேக்ஸிமம் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ இதான் மேஜர் டிபார்ட்மெண்ட்ஸ். ஓகேவா? எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், எஸ்என்டி அண்ட் சிவில், அதை இன்ஜினியரிங் சொல்கிறேன். இந்த 4 டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் யார் யார் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருவாங்க. இருந்தாலும் நம்ம குயிக்காக ஒரு ஜிஸ்ட் மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். எலக்ட்ரிக்கல் அப்படின்னு எலக்ட்ரிக்கலில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அப்ளை பண்ணலாம். மெக்கானிக்கல் போஸ்ட், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் மெக்கானிக்கல் ஆஸ் எலக்ட்ரிக்கல் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி எஸ்என்டியில் வந்து எலக்ட்ரிக்கல் அண்டு இசிஇ ஆஸ் வெல் அஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் தென் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து இதை பற்றி தான் பேசணும்னு டிஎம்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டிபார்ட்மெண்டல் சூப்பரிண்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எந்த டிப்ளமோ, இன்ஜினியரிங் டிப்ளமோவில் எந்த டிப்ளமோ இருந்தாலும் சரி இது நீங்கள் எலிஜிபிள். கம்பேரிட்டிவ்லி நீங்கள் மெக்கானிக்கல், சிவில் அங்கெல்லாம் போனீங்கன்னா ரொம்ப ஒர்க் லோட் அதிகமாக இருக்கும், ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். இந்த டிஎம்எஸ் வந்து காஸ்ட் வைஸ் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கும். பட் டார்கெட் பேஸ்டாக எதுவும் இருக்காது. நீங்கள் மெக்கானிக்கல், சிவில் அது மாதிரி போகிறீங்க அப்படின்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து டார்கெட் பேஸ்டாக நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். பட் டிஎம்எஸ்ன்ற போஸ்ட் ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே வரும். இதில் டார்கெட் ஓரியன்டாக இருக்காது. பட் வேல்யூ காஸ்ட் வைஸ் நீங்கள் ரொம்ப கான்சியஸாக ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி ஜூனியர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காங்க. இதில் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்களும் எலிஜிபிள். ஓகே, மற்ற எல்லாத்துக்கும் நீங்கள் எந்த பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்க்கலாலும் இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எலிஜிபிள். அதை கடைசியாக வந்து சிஎம்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க, கெமிக்கல் அண்ட் மெட்டலஜிக்கல் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு பிஎஸ்சி டிகிரி வந்து சயின்ஸ் ஆர் ஃபிசிக்ஸில் முடிச்சிருக்கணும் வித் 45% மினிமம் மார்க்ஸ் வச்சிருக்கணும். இந்த டிபார்ட்மெண்ட்டும் நல்லாயிருக்கும். பர்டிகுலர் இந்த பிஎஸ்சி படித்தவங்கலாம் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு ஜேஇ போஸ்ட் தான். ஜேஇ போஸ்ட்டு தான் சிஎம்ஏ எடுப்பாங்க. ஸோ இந்த போஸ்ட் நீ அப்ளை பண்ணலாம். ஸோ நம்ம இந்த வீடியோட ஜிஸ்ட்னு பார்த்தோம் அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் சொல்கிறேன், இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் கீழே, மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் கீழே, எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் கீழே, எஸ்என்டி டிபார்ட்மெண்ட் கீழே, ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே, அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே, இப்படிலாம் நிறைய டிபார்ட்மெண்ட் கீழே ஒவ்வொரு போஸ்டஸ் இருக்குது. அந்த போஸ்ட்டு கீழே டிபார்ட்மெண்ட் அப்புறம் போஸ்ட், அந்த போஸ்ட்டுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். நம்ம அதே மாதிரி இந்த இதுக்காக நம்ம கோர்ஸ் தனியாக லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நம்ம பிளாக் ஸ்பாட்டில் வந்து ப்ரீவியஸ் இயர் நோட்டிஃபிகேஷன், அப்புறம் இந்த கோர்ஸோட ஷெடியூல் எல்லாத்தையுமே அதில் போட்டிருக்கும். அதே மாதிரி CBT 1, CBT 2 எக்ஸாம் எப்படி நடக்கும் அதெல்லாம் கூட அதில் கொடுத்துருக்கும். அதில் நீங்கள் பாருங்கள். ஃபர்தராக எதனா டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட் நம்பர் 8190879379 இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அதில் ஷேர் பண்ணுவாங்க. தேங்க்யூ.